நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெசிபி கம்மங்கூழ்ங்க. வெயிலுக்கு ஏத்த ஒரு உணவு. பாட்டில்ல அடைச்சு வச்ச குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு கம்பு நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். சாயங்காலமா நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சுக்கலாம். காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி நல்லா வடிச்சுக்கணும். இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் எடுத்தேன். இது ஒரு 175 கிராம்ஸ் டம்ளருங்க. நல்லா தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா மிக்சியில ட்ரையா பிடிச்சி எடுத்துக்கணும். இது ஈரம் இருக்கும், ஆனா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஊத்தாம ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை கலந்து விட்டு கூட பொடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில போடும்போது மேல கொஞ்சம் கம்பு நிற்கும். அதெல்லாம் கலந்து விட்டு பொடிச்சிங்கன்னா தான் நல்லா பொடியும். நல்லா ரவை பதத்துக்கு இருந்தா போதும், ரொம்ப நைஸ் எல்லாம் ஆக வேண்டாம். ரொம்ப தண்ணியோடவே போட்டீங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். அது கூழே கட்டி கட்டி ஆயிரும். நான் கம்பு பொடிக்கும் போதே தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேங்க. நான் எந்த டம்ளர்ல கம்பு எடுத்தனோ அதுல ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். கரெக்டா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொடிச்சு வச்சிருக்கிற கம்பு உள்ள சேர்த்தணும். நீங்க ஒரு பக்கம் கொட்டிட்டு ஒரு பக்கம் கலந்து விட்டுட்டே கூட பண்ணலாம். நான் அடுப்பு சிம் பண்ணிட்டு அந்த கம்பு முழுவதுமே உள்ள சேர்த்துட்டேங்க. உள்ள சேர்க்கும் போது அந்த பொடிச்சது கட்டி கட்டி இல்லாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. இருந்ததுன்னா அப்படியே உடைச்சு விட்டுக்கோங்க கையிலேயே. ஏன்னா தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த கட்டிகள் உடையாது, அப்படியேதான் இருக்கும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வேக வைங்க. மூடி போட வேண்டாம், மூடி போட்டா பொங்கி வெளியில வரும். கரெக்டா 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி அப்பப்ப கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரா வெந்துடும். நல்ல ஒரு மனம் வருங்க. ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இதை நைட் இப்படியே நீங்க வெளியில வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பாத்தீங்கன்னா என் பசங்க நைட்டு கொஞ்சம் வேலை செய்வாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நைட்டு மிட் நைட்ல ஆறி இருந்ததுன்னா தண்ணி ஊத்தி வைக்க சொல்லி. அப்ப அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டாங்க. தண்ணி ஊத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் காலையிலக்கு கரைக்கிறதுக்கு. சூடா தண்ணி ஊத்திட வேண்டாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்தலைனாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடி நாள் நைட்டு தானே பண்றோம், அடுத்த நாள் காலையிலக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காமையே கரைக்கும் போது தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு தயிர், அதுவும் கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப இது நீங்க முழுவதுமா பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதுல பாதி எடுத்து நீங்க அந்த தண்ணியோடவே ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில கூட நீங்க கரைச்சிக்கலாம். 2 நாளைக்கு ஆகிற மாதிரி மட்டும் செஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை இல்லைங்களா? கடையிலே கம்பு குருணை கிடைக்குதுங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். திருப்பி அதை மிக்சியில போட்டுதான் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் முழு கம்பே வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்குவேன். முழு கம்பு வாங்கி ஊற வச்சு நல்லா கழுவி காய வச்சு பொடிச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க தேவையானப்ப கூல் பண்ணிக்கலாம். கெட்டியா அப்படியே பிளேட்ல போட்டு சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா கெட்டியாவே வச்சுக்கோங்க. இல்ல டம்ளர்ல ஊத்தி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சின்ன வெங்காயம் பொடி பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் கழுவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க மாங்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் துருவி சேர்த்துக்கலாம். வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஊற ஊற நல்லா இருக்கும் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்க மோர் மிளகா தொட்டுட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ஊறுகாய் தொட்டுக்கலாம். எல்லாம் பண்ணாங்க. உப்பு போட மறந்துட்டு அதனால கடைசியில ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு போட்டு கலந்துட்டேன். வேக வைக்கும் போது உப்பு போடல, இப்பதான் நான் உப்பு போடுறேன். எந்திரிச்சதுமே கரைச்சி வச்சிட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். 3 பேருக்கு ஒரு நேரத்துக்கு சரியா இருக்கும்.